டோர் பெல் ரிங் அடிக்குது. நான் டபுள் டோர் அது திறந்து பார்த்தா விஷால். ஆக்டர் விஷால் ரீசெண்டாக மதகஜராஜா படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அப்போது அவரோட தோற்றத்தை பார்த்து பாலருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்றதான் சொல்லணும். சிக்ஸ் பேக்ஸ் வச்சுட்டு எவ்வளவு கம்பீரமாக இருந்த விஷால் இப்போது பேசக்கூட முடியாமல் கையெல்லாம் நடுங்குது. அவர் நாள் சரியாக நடந்து கூட வர முடியல. ரொம்ப நாட ஸ்டேஜில் நின்று கூட பேச முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அதனால் எல்லாருமே ஸ்டேஜில் சோஃபா போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. டிடி கூட விஷாலுக்கு வைரல் ஃபீவர், அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ரமோஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை திறந்து விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருப்பத்திருக்கு. அதுக்கான காரணம் டிராக்டர் பாலா தான் அப்படின்று பாலாவுடைய டிராக்ஷனில் வெளிவந்த அவன் இவன் படத்தில் விஷால் மாறு கண்ணு வைத்து நடிச்சிருப்பார். அந்த மாறு கண்ணு தோட்டத்துக்காக உண்மையிலேயே ஆப்ரேஷன் பண்ணி அவர் கண்ணை மாற்றி வச்சிருப்பாங்க. அதோட சைட் எப்பட்டா ரொம்ப நாளாக தலைவழியால் விஷால் அவதிப்பட்டு இருந்தார் அப்படின்னும் அதை தொடர்ந்து அதிலிருந்து வெளிவரதுக்காக சில பழக்கங்களை கற்றுக்கிட்டார். அதனால்தான் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. உண்மையிலேயே விஷாலுக்கு போய் தான். விஷாலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு வைரல் ஃபீவர் தான் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு கொஞ்ச நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காருதா விஷாலோட மேனேஜர் சொல்லியிருந்தாரு. இந்த நாளையில் விஷாலை பற்றியும் விஷாலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் சிங்க சுஜித்ரா சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஷாலுக்கு இப்படி ஆனதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஒரு நாள் வாயின் குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு கதவை தட்டனா, அப்போ நான் கார்த்திக் குமாரை மேரேஜ் பண்ணியிருந்தேன். கார்த்திக் வீட்டில் இல்லாத நேரமாக 10 விஷால் கையில் வாயின் குடிச்சிட்டே வீட்டுக்குள்ளே வந்தார். கார்த்திக் எங்கன்னு கேட்கும்போது அவர் இல்லை, வெளியே போயிட்டார்னு நான் சொன்னேன். அதுக்கு விஷால் நான் உள்ளே வரட்டுமா, வாயின்னு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. மிகவும் உணர்ச்சியாக பேசியிருந்தாங்க. You fans are so cheap. You all are all feeling sorry for Vishal today. I'll tell you what happened many years back. கார்த்திக் மாதிரி ஒரு கழுதை இப்போ புருஷன் சொல்லி வீட்டில் உட்காரோம்ல, அப்பப்போ எஞ்சி ஓடி போயிடும், எங்கே போகணுன்னே தெரியாது. ஒரு நாள் அந்த கழுதை இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது. நான் டபுள் டோர் அது திறந்து பார்த்தா விஷால் நிற்கிறான். கண்ணெல்லாம் எல்லோ, பல்லெல்லாம் எல்லோ, கையில் ஒரு வைன் பாட்டில். கார்த்திக் இல்லை இல்லை. கேன் ஐ கம் இன்? நோ, ஐ வாண்ட் டு கிவ் திஸ் வைன். கார்த்திக் குமார் இல்லாத டைம் பார்த்து எனக்கு வைன் கொடுக்க வர. கார்த்திக் குமார் அப்படியே டவுன் த ரோட் கௌதம் மேனன் ஆஃபீஸில் தான் இருக்கான், அங்கே போய் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு. ஓஹோ அப்படின்னு திரும்பிச்சு. போடா பொக்கத்தை புண்டாமவனே அப்படின்னு. என்ன ஏதாவது சொன்னீங்களா? இல்லை இல்லை, இங்கே ஒரு பூனை அடிக்கடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து மூத்திரம் ஊற்றிட்டு போயிடும், அது திட்டினேன், நீங்கள் போங்க அப்படின்னேன். இதுதான் உங்கள் விஷால். இனிமேல் ப்ரே பண்ணுங்க, நல்லா ப்ரே பண்ணுங்க. அவருக்கு அந்த வைன் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தா அதே கை தான் இப்போ நடுங்குது.